என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? பிரியா இருக்கலாம் மாமா. பிரியா கிச்சனில் இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்கா என்ன? என்ன சொன்னா? என்னாச்சு? நான் எந்திரிச்சு அங்கே போகலாம் மாமா. அவகிட்ட இன்னைக்கு பேசலாம்லாம். அதுக்கு இங்கேயே உட்காரு, அண்ணன் வந்தால் நாங்கள் கொடுத்துக்கிடுவோம், நீ இங்கேயே இரு, இங்கே இருந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மாமா. இப்போ போய் அங்கே உட்காந்து பேசணுமா? எப்படி நான் போட்டான்? தூக்கம் வருது, தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன இப்போ நான் பேச போட்டாங்க? பிரியா கூப்பிட்டுட்டே இருக்கேன் மாமா. என்னச்சு ஏன்? அப்போ நான் தூங்கி எழுந்துச்சி வரேன்னு சொல்லிட்டுட்டா மாமா. தூங்கி எழுந்துச்சி வரேன்னு சொல்ல போறியா? நீ மறுபடியும் போனால் விடுவான்னு நினைக்க நீ பிரியா? காலையில் வச்சு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், போய் பேசுன்ட்டு. அப்போதான் நான் போக மாட்டேன்னு உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ தூங்க போகிறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு சரி தூங்குவோன்னா இப்போ நான் பேச போகிறேன். சரி இப்போ நார்மலாக பேசினேன் என்ன வீட்டை? ஆமாம் மாமா, நார்மலாக தான் பேசினாவ. இதைத்தானே காலையில் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் அண்ணன் அதை தானே சொன்னான். கொஞ்சம் மாட்டு காது கொடுத்து வாங்குதியா இல்லையா? இப்போ என்னை திட்டிகிட்டே தான் இருக்க போறீங்களா? தூங்கணுமா? அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன், தூங்க வான்னுட்டு. நீ தானே நின்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. வா. சரி மாமா, வாரேன். இப்போ ஏன் குரல் உள்ள போகுது? ஆ மாமா. மாமா தாமா, வா. சரி பாலை தர்றது ஐடியா இருக்கா? இல்லைன்னா ஆறுன அப்புறம் நீ தான் குடிக்க போறியா? எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. ஏன் உனக்கு ஏன் வேண்டாம்? குடிச்சானே அது நிறைய போட்டிருக்கலாம் மாமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அது என்ன போட்டிருக்கு? எல்லாம் நல்ல பொருள் தான் போட்டிருக்கு, குடி. எனக்கு வேண்டாம் மாமா, நீங்கள் குடிங்க. என்னங்க மரியாதையை இப்போ பாதி குடிச்சிட்டு கொடுக்க, இல்லைன்னு வச்சுக்கோ. வேண்டாம் மாமா, இப்படியெல்லாம் நான் போட்டு குடிச்சதே கிடையாது. என்னெல்லாமோ போட்டிருக்கு, என்னன்னு தெரில. அதில் ஒன்றும் போடல நந்தினி. பாதாம் முந்திரி அப்புறம் குங்குமப்பூ இதான் போட்டிருக்கு. எனக்கு அது வேண்டாம். அடிச்சு போடுவேன். வேண்டாமா? குடி, சின்ன கேளு, குடி. எனக்கு வேண்டாம் மாமா, இது பழக்கமே கிடையாதுலாம். பழகிக்கா, இனிமேல் டெய்லி இப்படி தான் குடிக்கணும், குடி. சரி அம்மாட்ட இதெல்லாம் வாங்கி தர சொன்னேன், இந்த நட்ஸ் எல்லாம். நீ வாங்கி சாப்பிட்டியா இல்லை அப்படியே தூக்கி துற வச்சிட்டியா? அதுவா? சாப்பிடல, அங்கே தான் இருக்கு. அதை அப்படியே வச்சு பூஜை பண்ணேன்னு. அதெல்லாம் போட்டு சாப்பிட்டதே கிடையாது. எப்படி சாப்பிட? எப்படி சாப்பிடணும்னா வாயில் போட்டு தான் சாப்பிடணும். நாளைக்கு போய் எடுத்துட்டு வரணும், இல்லை கூண்டு குடும்பத்துக்கு போகணும். சாப்பிடலைன்னா அப்புறம் எப்படி குண்டாவ? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு வைக்குமா? அதுக்கு தானே வாங்கி தர சொல்லியிருக்கேன். சாப்பிட வேண்டியது தானே, உடனே சொன்னோம்ல வாங்கி சாப்பிடுன்னு. வாங்கியும் சாப்பிடல, வாங்கி கொடுத்ததையும் சாப்பிடல. உன்னெல்லாம் என்ன செய்ய? சரி வாங்க தூங்குவோம், எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா வந்து தூங்கணும், நின்று கதை பேசிகிட்டு இருக்க கூட. குடின்னு சொல்லிட்டு இருக்கேன், குடி. சொல்லும் போதே குடிக்கலாம்ல. அப்படி குடிச்சேன்னா உனக்கு இந்த விளக்கம் தேவையான்னு கேட்கேன். சரி நான் குடிச்சு பார்க்கேன், ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு நான் திருப்பி தந்துடுவேன். அப்புறம் கூடி கூடின்னு சொல்லாதீங்க. சரி கொஞ்சமாக குடிச்சு பாரு, நல்லா இருக்கானு. உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் டெய்லி குடிக்கணும் என்ன? ம் சரி மாமா. சரி இந்தாங்க, நீங்கள் குடிங்க. என்னாச்சு, நல்லா இருக்கான்? நல்லா தான் இருக்கு. சரி அப்போ இன்னும் கொஞ்சம் குடி. போதும் மாமா, இப்போ குடிங்க, நான் பிற குடிச்சுக்கிறேன். சரி கொண்டா. சரி வா, தூங்குவா. மாமா. வான்னு சொல்லிட்டேன், வா. தெரியுதுமா, வா. சரி நாளை கோயிலுக்கு போமா? எந்த கோயிலுக்கு? எல்லா கோயிலுக்கு தான் போயிட்டுருமா. கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவாங்கல்ல. ஆமா, நாளைக்கு எங்கேயும் போக வேண்டாம், நாளை கழிச்சு போமா. கால் நாட்டிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம கோயில் போய்ட்டுருவோம். விவரமா இருக்க போல. ஆமாம். சரி இருந்தா சரிதான்ப்பா. சரி சரி வா, நேரம் ஆகுது. சரிங்க மாமா. என்னடா தூங்கி எழுந்துட்டியா? தூங்கி எந்திரிச்சிடா. நந்தினி உட்காராமா, ஏன் நின்றுட்டு இருக்கேன்? இருக்கட்டுண்ணா, நான் நிற்கேன். போனது போய் உட்காரு. எவ்வளோ தான் நின்றுட்டு இருப்பேன், ஒரு கால் வலிக்கும்ப. போ. இருக்கட்டும் மாமா, நான் நிற்கேன் உங்ககிட்ட. ஏன்கிட்ட எனக்கு புரியும். இவ்வளோ தடவை ஏன் கூட தானே படுத்திருந்தேன். பிறகு என்ன, கீழே உட்காரு. உட்காரு நந்தினி. என்ன நினைப்பாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ நான் உன் கூட தானே இருக்க இப்போ எப்போதுமே. பிறகு ஏன் உனக்கு இவ்வளோ டென்ஷன்? எதுக்கு இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்? அவங்க எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க, நீ இப்படி வந்து பக்கத்தில் என்ன அர்த்தம்? பக்கத்தில் நிற்கணும் என்ன அர்த்தம்? உங்களை விட்டு எனக்கு போக முடியலன்னு அர்த்தம். இந்த உன் கூட தானே நந்தினி இருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கேன்? கீழே உட்காரேன். என்ன சேட்டை பண்ணுத நீ? சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்க எதுக்கு? என்கிட்டயே நிற்கணும்னு. நான் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, எப்போதும் உங்கள்கிட்ட தானே இருந்திருக்கேன். இவ்வளோ தடவை உங்கள்கிட்ட தான் படுத்து வங்கியிருக்கேன். அப்புறம் என்ன செய்யணும்? உங்களை விட்டுட்டு தூரம் போவே மனசு வர மாட்டேங்க, நான் என்ன செய்ய? இந்திய மாதிரி இருக்காது நந்தினி. இப்போ நான் உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன தான் டவுட்டு? கீழே உட்காரு. நான் ரூமுக்கு போகிறேன் மாமா, நீங்கள் பேசிட்டு வாங்க. கீழே தானே உட்கார சொன்னேன், இப்போ எதுக்கு ரூமுக்கு போகிறேன்? நான் போகிறேன் மாமா, நீங்கள் பேசிட்டு வாங்க. நந்தினி அடி வாங்கிடுவேன், கீழே உட்காரு. ரூமில் தனியாக உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? கீழே உட்காந்து பேசு, உட்காரு. என்னடா ஏன்? பாருடா, முந்தியும் இதே பாடு தான் படுத்தினான், கூட இருங்கன்ட்டு. இப்போ கூட தான் இருக்கேன், ஆனாலும் பாரு ஆசை அடங்கவே மாட்டேக்க அவளுக்கு. நான் எத்தனை வருஷம் உனக்காக கற்றுட்டு இருந்திருக்கேன். அப்புறம் என்ன செய்ய, அவன் ஆசையெல்லாம் எப்படி தீர்த்துக்குவான்?
அவங்க கூட இருக்கிறதே அவளுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. சரி கூட தானே இருக்கேன். நேற்று வச்சு நான் கூட ஃப்ரீயாக பேச முடியுதாடா? வெளியில் வரேனா ரூம் விட்டு? அந்த அளவுக்கு அவள் கூட தான் இருந்திருக்கேன். மறுபடியும் என்ன அவளுக்கு? ஒரு நாள் கூட இருந்தா அந்தால அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுமா? எருவ மாடு. இப்ப என்ன அவளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் என் கூட இருக்க போறாளா என்ன? எப்போதும் நான் அவ கூட தானே இருக்க போறேன். பிறகு என்ன அவளுக்கு? இவளெல்லாம் கொஞ்சம் காய வச்சா தான் சரி வருவா. இரு நந்தினி, நந்தினி கொழுப்ப பாரு. கூப்பிட்டுட்டு இருக்கேன், திரும்பி பார்க்கலான்னு பாரு. நந்தினி ஒன்றை தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன், திரும்பி பார்க்க அப்படி என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன மாமா சொல்லுங்க, நான் கேட்கேன். சரி அங்கே வீட்டு போயிட்டு வருமா? எதுக்கு மாமா? போயிட்டு உனக்கு காலேஜுக்குள்ளே திங்ஸ் எடுத்து வரணும். ஏன் மாமா பிறகு எடுத்துக்கிடுவோமே. பிறகு என்னைக்கு எடுப்பேன்? என்னைக்கு எடுத்து என்னைக்கு காலேஜ் போவேன்? என்னடா உளறிட்டு இருக்க எரும மாடு? பேசாமல் இருக்கணும் ரெண்டு பேரும். ஏதாச்சும் பேசுனியா? நீங்கள் கரஸில் தானே போடுதுன்னு சொன்னீங்க. இல்லை நீ ரெகுலரில் தான் போடு. வா போய் திங்ஸ் எடுத்து வரும். நாளைக்கு காலேஜ் கிளம்பு. எரும மாடு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க எரும மாடு? இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கும் கேட்க முடியலையா? காலேஜ் போகணுமா நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு போ. வேறு என்ன வேலை? வீட்டில் சும்மா தானே இருக்க? ம் சரி மாமா, நான் அப்பாவுக்கு கால் பண்ணி 8 வருஷம் சொல்லிட்டா? வா நான் வரேன், ரெண்டு பேரும் போய் எடுத்துகிட்டு வரோம். வேண்டாம் மாமா, நான் அப்பாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் போயிட்டு வரேன். நீ போறியா? நீ போய் எவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவியா? இல்லை நாளைக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து வரேன் மாமா. எதுக்கு நாளைக்கு மட்டும்? சும்மா தான் மாமா, என் திங்ஸ் அங்கேயே இருக்கட்டும். பிறகு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருப்பியா திங்ஸ் எடுக்கணும்னு? சரி நான் எடுத்துக்கிறேன் மாமா. நானும் நாளைக்கு காலேஜ் கிளம்பணும். வேண்டாம் பிரியா, நீ கூட கழிச்சு போ. இவா மட்டும் போவா நாளைக்கு. நான் மட்டுமா மாமா போகணும்? ஆமாம் நீ மட்டும் போ. ஆ சரி மாமா, நான் போகிறேன். எருமை என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்க நீ? எதுக்குடா கோவத்தில் பண்ணிட்டு இருக்கேன்னு? சரி அக்கா பேசிட்டு இருங்க, ஒரு அரை மணி நேரத்தில் நான் வாரேன்க்கா. எங்கடி போற? இருப்பவி நான் வாரேன், அரை மணி நேரத்தில் வருவேன். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். டேய் இவன் என்னடா சேலை கட்டி எங்கே போகிறான்? நானும் உங்கள் கூட தாண்டா இங்கே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? எருவ மாடு போறா, போய் கூப்பிடு போ. ஏன்டா இப்படி பண்ணுத நீ? எருவ மாடு காலேஜ் போச்சன கோவத்தில் தான் போகிறான்னு நான் நினைக்கேன். என்னை விட்டு தூரம் போக மாட்டாளாம். இப்போ எப்படி போகிறா? கோவத்தில் போயிட்டு இருக்காடா. இதில் வேற பிரியால வேற காலேஜ் போக வேண்டாம், அவளை மட்டும் தனியாக போக சொல்லுதே. அவளுக்கு கோவம் வருமா வராதான்? வரட்டும், வந்தால் தான் ஒழுங்காக இருப்பான். ஏன்னா 24 மணி நேரம் என் கூடயே தான் இருக்குன்னு நினைப்பான். நீ போட்டும். சரி போ, போய் கூட்டு வா. போ போ கூட்டிட்டு வா. ரிசப்ஷன் கிளம்பணும்ல? கிளம்புங்கடா போங்க. நேரம் என்ன கிளம்ப வேண்டியதானே? இது என்ன கேள்வி? அவள் வருவா, போய் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. உண்மையாகவே நாளைக்கு காலேஜ் அனுப்ப போறியா என்ன? சும்மா சொன்னடா, அவள் என்ன சொல்லுதான்னு பார்ப்போன்ட்டு. டேய் பேக்லாம் எடுத்துட்டு வந்துட்டாடா. வரட்டும்டா. இப்படியே நீங்கள் செல்லும் கொடுக்க போய் தாண்டா அவள் இந்த ஆட்டம் ஆடுதா? பேசாமல் இருங்க. சரி போடா, போய் சமாதானப்படுத்து. ரிசப்ஷன் கிளம்புங்க போங்க ரெண்டு பேரும். சோமியா பவி பிரியா போங்க, போய் கிளம்புங்க. நீங்கள் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக டைமுக்கு கிளம்புவியே. சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க சொல்லியாச்சு. போங்க எழுந்துச்சு போங்க, போய் கிளம்புங்க. கிளம்ப சொன்னால் 2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. போய் கிளம்பிட்டு சீக்கிரம் வரணும். போய் கிளம்பிட்டு நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவளும் கிளம்புறதுக்கு. சரிங்க. அக்காட்டையும் அம்மாட்டையும் கிளம்ப சொல்லுங்கம்மா, நேரம் ஆகுது. சரிங்க. டேய் போ, போய் சமாதானப்படுத்தி கிளம்புங்க ரெண்டு பேரும். போடா. சரிடா போகிறேன், கிளம்புங்க நீங்களும். நந்தினி, நந்தினி வாட்ச் ரொம்ப கோவத்தில் இருக்க போலையா? நந்தினி என்னாச்சு? என்னென்ன கேட்க மாட்டேக்கல? மிஸ்ஸஸ் துரை என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்றது கேட்கலையா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னோட மிஸ்ஸஸ் என்ன பண்ணுறாங்க? நந்தினி, நந்தினி திரும்பு. மிஸ்ஸஸ் துரைக்கு என்னாச்சு? ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்க? கோவமாக இருக்கீங்களா மாமா மேலே? நந்தினி திரும்புமா. என்ன சொல்லுங்கள். என்னாச்சுமா? ஏன் கோவமா? வீட்டுக்கு ஏன் தனியாக போயிட்டு இருந்தேன்? எங்கே போயிட்டு தானே? நான் தனியாக போயிட்டு தானே வந்துட்டு இருந்தேன், அதான் போயிட்டு வந்தேன். உனக்குலாம் இனிமேல் அந்த வீட்டில் இடம் கிடையாது, புரியுதா? எனக்கு மட்டும் தான் இந்த வீடு, உனக்கு இந்த வீடு தான். எனக்கு வேண்டாம், இந்த வீடு எனக்கு வேண்டாம். எனக்கு எங்கள் வீடு தான் வேணும். வேண்டாமா? இந்த வீடு வேண்டாமா? வேண்டாம். சரி வேண்டாம்னா பிரியாட்டா கொடுத்துருவோமா? பிரியாக்கெலாம் கொடுக்கண்டாம். பிரியா, நான், சாமியாக்கா, பவி, அண்ணன் 2 பேர், அத்தை, அக்கா எல்லாருமே ஒன்று தான். அதனால் எனக்கும் வேண்டாம், அவங்களுக்கும் வேண்டாம். ஹேமா கொடுக்குமா? அரைஞ்சனா பல்லு பேந்துரும். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இப்போ ஹேமாவை இழுக்க? பரவாயில்ல மாமா, ஹேமாவுக்கு ஒன்று சொன்னோன்னே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? என்ன கூட அடிப்பீங்க போலையே, கொஞ்சம் விட்டு அடிச்சிருப்பீங்க போல. என்னாச்சு உனக்கு? ஏக்கு இப்போ பேசிட்டு இருக்க? ம், அவளை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கல. சரி இனிமேல் பேச மாட்டேன் சரிங்களா? சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். எனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன படத்தில் உள்ள டைலாக் அப்படியே என்கிட்ட சொல்லுதீங்களோ? படத்தில் உள்ள டைலாக்லாம் சொல்லலை, நிஜமாவே சொல்லுதேன். எனக்கு நீ தான் வேணும். நான் தான் வேணுமா? நான் பக்கத்தில் நின்னா மட்டும் வேண்டாம்னு சொல்லுவீங்க, வெளியில் நின்னா பக்கத்தில் நின்னா கம்ஃபர்டபுளாக இல்லை உங்களுக்கு? இதுக்கு தானே?
சரி உனக்கு கால் வலிக்குன்னு கீழே உட்கார சொன்னேன் அதுக்கு ஒரு கோவமா? கோவப்படுவேன். என்கிட்ட நீங்கள் மட்டும் தான் இருக்கணும், உங்ககிட்ட நான் மட்டும் தான் இருக்கணும். என்னை தூர போன்னு சொன்னீங்க, சொன்னீங்கன்னு என்ன பண்ணுவீங்க மேடம்? நான் மட்டும் சண்டை போடுவேன். சண்டை போடுவீங்களா? சரி போடுங்க. சரி வீட்டுக்கே தனியாக போனேன், நான் கூட்டு போவோம்ல, உனக்கு என்ன? நீங்கள் அண்ணங்கிட்டலாம் பேசிட்டு இருந்தீங்களா? அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நான் போயிட்டு வரலான்ட்டு போனேன். அண்ணங்கிட்ட தான் வந்து பேசியிருப்போம்ல, உங்களை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லையே. பெருசு இல்லைன்னா என் பின்னாடி தானே வந்திருக்கணும், ஏன் வரல? பேசிட்டு வரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே ரிட்டர்ன் ஆகிட்டீங்க. அப்படியெல்லாம் என் மாமா இருக்காத, நான் போனேனே என் பின்னாடி வந்திருக்குவேன். சரிங்க மேடம், தப்பு தான், இனிமேல் வந்துடுவோன்னு. இனிமேல் வராட்டி நான் அங்கேயே இருப்பேன், இங்கெல்லாம் வரமாட்டேன். ம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, மீறி போனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி போக மாட்டேன். கோவம் இருக்கு, ஆனால் என்ன செய்ய, என் மாமாட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாதா? இருக்க முடியாதுதான் எனக்கு தெரியுமே, வேற என்ன? சரி கிளம்புவோமா எப்படி? எங்கே? மண்டபத்துக்கு ரிசப்ஷன் இருக்கலாம் இன்னைக்கு. இருக்கட்டும், கிளம்பி போங்க. நீ வரலையா? நான் வரல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை பண்ணணும். ஒர்க் இருக்கா? பிற பார்க்க வேண்டியதானே வந்து? இல்லை இப்போ தான் பார்க்கணும், பிற பார்க்க முடியாதுல்ல, நேரம் இருக்காது. என்ன ஒர்க் இருக்கு? அது எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. இப்போ தான் பண்ணணுமா, நாளைக்கு பண்ணக்கூடாதான்? நாளைக்கு சப்மிட் பண்ணணும். ஏற்கனவே 2-3 நாளாக நான் காலேஜுக்கும் போகலாம். ரிசப்ஷன் முடிஞ்சு வந்து நீ ஒர்க் பண்ணு. ம், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ரிசப்ஷனே நம்ம 2 இடத்துக்கு தான், அப்புறம் நீ வராமல் நான் போய் என்ன செய்ய? கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வச்சிருக்கணும் ரிசப்ஷன், ஆனால் நீ அன்னைக்கு வச்சா நான் தான் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவேன், அதனால தான் இன்னைக்கு வச்சிருக்கு. நேற்று வைக்கலான்னா நேற்று நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, அப்புறம் இதுவும் வச்சேன்னா ரொம்ப டயர்டாகிருவேன்னு தான் நான் நேற்று வைக்கல. சரி இருக்கட்டும், வைக்கிறேன். வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ம், எதுக்கு வரமாட்டேன்? நான் அங்கே வந்தாலும் உங்கள் கிட்ட தான் நிற்கணும். அது நீங்கள் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பீங்க பக்கத்தில் நிற்காதன்னு, அது எதுக்கு? நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நீ என் பக்கத்தில் நிற்காம வேற யாருப்பா? வா. வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுங்க, போங்க. கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்குள்ளே எனக்கு கால் வலிக்குன்னு உட்கார சொன்னேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் அங்கே வந்து நின்னா எனக்கு கால் வலிக்காதான்? அங்கே வந்து ஏன் போட்டுட்டு திட்டு வாங்கணும்? நான் இங்கே இருந்துக்கிறேன். எதுக்கு ஓப்பிட்டு இருக்க? அவங்க கூட உட்காந்து பேசுவேங்கிறதுக்காக தான் நான் கீழே உட்கார சொன்னேன். நின்றுட்டே இருந்தால் கால் வலிக்குன்னு தானே சொன்னேன், இது ஒரு குத்தமா? வரல மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி அப்படியே நீ வராட்டாலும் ஒத்திலெல்லாம் வீட்டில் இருப்பேன், நாங்கள் எல்லோரும் அங்கே போயிடுவோம். நீ இங்கேருந்து ஒத்தில என்ன செய்ய போகிறேன்? சொன்னேன் எனக்கு ஒர்க் இருக்குன்னு, நான் ஒர்க்கை பண்ணி முடிக்கேன். நீங்கள் எல்லா கதையும் நினச்சி ஆத்திட்டு போங்க. சரி எல்லாரும் கேட்பாங்கல்ல ரிசப்ஷனுக்கு பொண்ணுங்கன்னு, அப்போ நான் யாரை கூட்டிகிட்டு போய் காமிக்க சொல்லு. அது உங்கள் விருப்பம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எதுக்கு இப்போ இப்படி பேசுகிற? நல்லா தானே பேசுனேன், இப்போ மறுபடியும் என்னாச்சு? கோவமா? நான் கோவப்படலை, அங்கே வந்தாலும் வர உங்ககிட்டே தான் நிற்கணும்னு தோணும், அதுக்கு தான் சொல்லுவேன். நான் இங்கே இருந்தேன்னா எதுவும் தோணாது, நான் வரவும் மாட்டேன்ல, அதுக்காக சொன்னேன். சரி இப்போ நீ வரல அப்படி தானே? சரி ரிசப்ஷன் கேன்சல் பண்ணிடுவோண்ணே. எதுக்காக இப்படி பண்ணுவீங்க? நீங்கள் ஆசைப்பட்டு தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு திடீர்னு கேன்சல் பண்ணுறீங்க? பைசா வேஸ்ட் தானே. அதை நான் பார்த்துக்கிடுவேன். சரி நான் வாரேன், கிளம்புங்க. சரி கிளம்பு. சரி அங்கே போய் மாற்றிக்கிறியா, இங்கே வச்சா மாற்றிக்கிறியா? இங்கே வச்சு மாற்றிட்டு வரேன், அப்புறம் அங்கே போய் மறுபடியும் மாற்றணும், அது எதுக்கு? சரி சாரி எடுத்துட்டா மாற்றிக்கிறியா? இல்லை வேண்டாம், அதான் இருக்குல்ல. சரி வேறு எதுக்கு? சாரி இருக்கா? நான் உன்கிட்ட கொடுக்கவே இல்லையே. அக்கா எடுத்து வந்தாளா? யாரும் எடுத்து கொடுக்கல. கல்யாணத்துக்கு புது சாரி எடுத்து வச்சிருக்கியா? இல்லை நான் கல்யாணத்துக்கு எதுவுமே வாங்கலை, அப்பா வாங்கி தரேன்னு தான் சொல்லிச்சு. எனக்கு விருப்பம் இல்லைலாம், அதனால் நான் எதுவுமே புதுசாக வாங்கிக்கல. ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு ஒன்று எடுத்தேன், அது இருக்குது, நான் அதை கட்டிக்கிறேன். சரி அது இருக்கட்டுமே, அதை நீ வேறு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துக்கா, இல்லைன்னா கொடைக்கு கொடுத்துக்கா. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை விட. வேண்டாம், நான் அதை கொடுத்துக்கிறேன். ஏன் நான் எடுத்துகிட்டு வந்ததை கொடுக்க மாட்டியா? அதான் கொடுத்துடலாம். தாலி கட்டி சேலை கொடுத்துருக்கேன், பொண்ணு அடுப்பு கொடுத்துருக்கேன், அப்புறம் நேற்று நைட்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் அன்றைக்கி சாரி மாற்றணும்ல அப்போ கொடுத்துருக்கேன். 4 சாரி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இந்த சாரி கொடுக்க மாட்டியா? என்ன பிரியாட்ட கொடுங்க, அப்படி இல்லைன்னா சௌமியாக்கா பவிட்ட ஏற்றிட்டு கொடுங்க. எல்லா இடத்துக்குமே எல்லா நேரத்துக்குமே புதுசாக எடுத்து கொடுத்துருக்கு, அப்புறம் என்ன? சரி எப்போ பிரியாட்ட கொடுங்க, பிரியா கொடைக்கு கொடுப்பேன். நீ வச்சிருந்த சரியாக விடு, ஆனால் அதை இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கியா? இல்லைல்லாம் புதுசு தானே? இல்லை நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு போயிருக்கேன் காலேஜுக்கு. கொடுத்துட்டு போயிட்டியா? அதே இப்போ ரிசப்ஷன் கிட்ட போகிறேன். அதுக்கு என்ன, கொடுத்ததை கொடுக்கக்கூடாதா என்ன? நீ எவ்வளோ கோவம் இருக்கா? சரி அது ரிசப்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வருவலாம், அப்போ நீ வச்சுக்கோ. இப்போ வேண்டாமே, வா சொல்லு, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறியா? சரி கொடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த கோவம்? என் பக்கத்தில் நிற்காதன்னு சொன்னதுக்கா? ம் சரி எப்போதுமே நீ என் பக்கத்தில் இரு, சரியா? போதுமா? இப்போ சந்தோஷமா உனக்கு? நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? ஏன் மாமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிங்க? இத்தனை வருஷமா நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லைலாம். இப்போ வந்து தான் என்கிட்ட பேசுனீங்க, நம்மளை எவ்வளோ அக்கறையாக இருந்தீங்க. அப்புறம் 4 நாளில் ஊருக்கு போயிட்டீங்க, அந்த 4 நாளும் என்னால் தாங்கிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் வந்தீங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டீங்களா? 3 மாதம் என்கிட்ட பேசுனீங்க, இருந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ கல்யாணம் பேச்சு எடுத்தீங்களா?
அதுக்கப்புறம் நான் எப்படி அழுதேன் தெரியுமா? நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன்னு. அதுக்காக தான் நான் இப்போ உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு இருக்க முடியல. அதான் நான் எப்போதும் உங்க கூட தானே இருப்பேன். நேற்று வச்சு உங்க கூட தானே இருக்கேன். எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பேனா சொல்லு? எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன் நந்தினி. நீ என் கூட தான் இருப்ப. அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத நீ. புரியுதா? நீ இல்லாமல் நானும் இருந்துக்கிட மாட்டேன். அதை நான் எப்போவே சொல்லிட்ட மாட்டேன். நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்ட்டு. உன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்லாம். பிறகு என்ன? என் கூடயே வச்சிருக்கணும்னு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். புரியுதா உனக்கு இல்லையா? சரி மாமா. சரி எடுத்தாரே மாற்றிக்க சரியா? அப்புறம் இன்னொரு சரியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் மாற்றிக்கும் சரியா? இன்னைக்கு கொடுத்துக்கோ 2 சரி மாற்றிக்கோ சரியா? ஃபோட்டோ எடுக்கணும்லாம். சரி மாமா. சரி எப்போதும் ஹாப்பியாக இருன்னு சொல்கிறேன். நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்டேக்க. நீ ஏன் நந்தினி? நான் சந்தோஷமாக வச்சுக்கலையே உன்னை. நான் உன்னை கல்யாணம் பண்ணனால நீ கஷ்டப்படுறேன் நந்தினி. இங்கே வந்து மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் உங்கள் கூட இருக்கிறதுனால. நீங்கள் இப்படி கேட்குறீங்க. நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன்? நீங்கள் இருக்க தெரியும். எப்போதுமே உன் முகத்தில் கோவம் தான் இருக்கும். சந்தோஷமே நான் பார்க்கல. நமக்கு இன்னைக்கு வெட்டிங் ரிசப்ஷன். புரியுதா புரியலையா? நேற்று பார்த்தது உன் முகத்தில் சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நேற்று ஸ்டேஜில் வச்சு பேசினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அதெல்லாம் எங்கே போச்சு? சரி நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் போதுமா? நீ நடந்துக்கிறதுல தெரியண்டாமா? என் நந்தினி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா? சரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருமா? வாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. இப்போ இருக்கிறதுல ஒரே வேலை தான். டைம் இருக்கலாம், 1 hour இருக்கலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போவோம். நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ டல்லாக தானே இருக்க. வாங்க, நான் வரலப்பா, நான் போகிறேன். எங்கே போகிற? எங்கே போகிற? வாங்க, நான் வெளியே போகிறேன். சும்மா தானே இருக்கேன் இப்போ. சும்மா இருக்கீங்க, போங்க. ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்க, போங்க. அதைத்தான் நானும் சொல்லுவேன், வேலையை பார்க்கணும் வர மாட்டேக்க நீ. வாங்க மாமா. சரி அப்போ நான் போகிறேன். போய் ரிசப்ஷன் கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோன்னே நான் மாமா வீட்டில் போய் படுத்துக்குவேன் சரியா? நாளை கழிச்சு கால் நாட்டிடுவாங்க. கால் நாட்டின அப்புறம் வரட்டான். போங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? சொன்னால் கேட்கணும், கேட்டால் கொடுக்கணும். ரொம்ப சீட்டிங் பண்ணாதீங்க மாமா, போங்க. யாரு நானே சீட்டிங் பண்ணுறேன்? நான் பண்ணுறேன்னா நீ பண்ணுறியா? நேற்று சொன்னது யாரு? நீ தான் சொன்ன. நம்பர் சொன்னியா சொல்லலையா? அது முடிஞ்சு போச்சு, போங்க. முடிஞ்சு போச்சா? சொன்ன நம்பர் முடிஞ்சு போச்சா? இப்போ யார் சீட்டிங் பண்ணுறா சொல்லு? ரிசப்ஷனுக்கு நேரம் ஆகிட்டலாம் மாமா, போய் கிளம்புங்க. நானும் கிளம்பலாம். அதுக்கு தான் ரெடியாக சொல்லுது, நீ வர மாட்டேக்க. நான் என்ன செய்ய? அப்போ நீ எது இனிமேல் என்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா சொல்லிடுச்சு. சரி இப்போ கிளம்புறியா இல்லையா அதை சொல்லு. நேரம் ஆகிட்டலாம், வாங்க கிளம்புவோம். கிளம்புவோமா? வா இந்திரி, நீ உண்மையாகவே ஹாப்பியாக இருக்க எப்படி? என்ன கேள்வி? நான் சொல்லிட்டேன்ல, உங்கள் கூட இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன்னு. மேலும் உன் முகத்தில் எப்போதுமே சந்தோஷம் தான் பார்க்கணும் சரியா? நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். அதனால் அதை நினச்சி நீ கவலைப்படாத சரியா? சரி, ஹேமா எப்போ ஊருக்கு போகிறா? கல்யாணம் பண்ண பிறகு நீ அவ்வளோதான் பற்றி விசாரிக்க என்ன? நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு கோயில் கூப்பிட்டு போயிட்டு நாளை கழிச்சு அனுப்பிவிடலான்னு பார்த்தேன். நீ நாளைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டலாம். நாளை கழிச்சு போவேன்ட்டேன். அதான் உங்களையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அனுப்பலான்னு பார்த்தேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு என்ன தோணுது, நான் கொடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிவிடலாமான்னு பார்த்தேன். போங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அனுப்பிவிடுங்க. கல்யாணம் தான் முடிஞ்சிடலாம், அனுப்பிவிடுங்க. சொல்லிட்டீங்களா? மிஸ்ஸஸ் சொல்லியாச்சா? இப்போ அனுப்பிடுவோம். கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களும் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல. போயிட்டு வந்த பிறகு மாதிரி அனுப்பிவிட்றோம் சரியா? சரி மாமா. எப்படி சந்தோஷமாக வருது வார்த்தை? அதே போல் எப்போது இருக்க வேண்டியதானே? நம்ம பாருங்க, நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் பாருங்க. பார்ப்போம். எப்போ மாட்டோம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இரு. மண்டையில் நல்லா கூட்டு தானே இல்லைன்னு மட்டும் பாரு. சரி நேரம் ஆகிட்டலாம். நீ வரியா வரலையா அது சொல்லு. வாரே. வாங்க, குளிச்சுட்டு கிளம்பாண்டம்மா. இங்கேயே நின்றுட்டு கிளம்புவோன்னா எப்போ கிளம்ப? சரி மாமா. எல்லாரும் யாரையாச்சு இவே ரெண்டுட்டு எங்க? அதான் எனக்கும் தெரில. 2 ரூமில் என்ன தான் பண்ணிட்டு இருக்கவே தெரியலையடா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. கிளம்பிட்டு தான் இருக்கானா இல்லை வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையா? நந்தினிக்கு ஏதாட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஆமாம், அதை தான் செஞ்சுட்டு இருப்பான். சமாதானப்படுத்தினா என்னன்னு தெரில. எருமை என் தங்கச்சிங்க. நான் தங்கச்சி வரமாட்டானா? ரூமுக்குள்ள வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம போவோம். உள்ள போகிற மருவனை எங்கடா அவளை? வராங்க மேடம். டேய் இவன் தங்கச்சி வந்தாச்சு, கூட்டு போங்க. என் தங்கச்சி எனக்கு ரொம்ப அழகாக இருக்காடா. அழகா இருக்காங்களா? அதை உன் தங்கச்சிட்ட சொல்லு. போட சொன்னா ஒன்றுமே போட மாட்டேக்கான். எனக்கு ஒன்றுமே வேண்டான்ட்டு அவளத்தையும் நான் இப்போ போட்டு விட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏமா ஏன் போட மாட்டேன்னு? நிறைய போட்டால் ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கணும். எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான். பிடிக்காது. டெய்லி இதை போட்டுட்டு இருக்கச்சுன்னா இருப்பியா? டெய்லியெலாம் போட மாட்டேன். டெய்லி போட மாட்டேலாம். இன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்குவோம். அதுக்கு தான் சொல்கிறது போடுங்க. அதுக்காக இவ்வளோவா? ஒரு மாதிரி இருக்குது. கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே இருந்து கீழே வேற. சரி இருக்கட்டும், போட்டுக்கவா. சரி கொஞ்ச நேரம் இதை எடுத்துக்கோ. அப்புறம் வேறு சரி மாற்றும் போது மாற்றிக்க. அந்த சரிக்கு தப்புல. சரி மாமா. சரி போமா. உங்கள் 2 இடத்துக்காக தான் நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம். அப்போமே கிளம்ப சொல்லி சொன்னோம்லடா. சௌமியா பவி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு காலைல வச்சு. இவ்வளோ தர நீ என்ன பண்ண? நானா
உள்ள போய் உன் தங்கச்சி தான் சமாதானப்படுத்திருக்கேன். 2 மணி நேரமாடா அவளை சமாதானப்படுத்தினா அதானே 2 மணிக்குள்ளே போனான், மணி 4 மணி ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கான். இத்தனைக்கும் அப்போ தான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வந்திருக்க, மறுபடியும் என்ன பண்ண? சும்மா இருங்கடா, பேசிட்டு இருந்தேன். சரி இல்லைடா, கால் நாட்டைக்கு 2 நாள் தான் இருக்குன்னு இந்த வாரத்து வர. இந்த வாரத்துக்கு வரவ உன் தங்கச்சி இருக்காளே. நீ சும்மா அவளை காரணம் சொல்லாதடா, என் தங்கச்சி எப்படிப்பட்டவன்னு எனக்கும் தெரியும். ஆமாடா, உன் தங்கச்சி ரொம்ப நல்லவா தான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 3 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் அவனை சும்மா கிண்டல் பண்ணிட்டுருக்கோம். உன்னை சமாதானப்படுத்த சொல்லி அனுப்பிவிட்டோம். சமாதானப்படுத்தினானா? உன் தங்கச்சி சமாதானப்படுத்தாமலே இப்படி வந்து நிற்கா. ஆமாம், வந்து சமாதானப்படுத்துச்சு. இருக்கியடா, ஏன்டா இந்த வேலை பார்க்க நீ? இருக்குண்ணா, நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, உன் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கேன். என் ஆட்டம் நார்மலாக தான் இருக்கும், உன் தங்கச்சி ஒழுக்க இருக்கு சொல்லு. சும்மா சும்மா என் தங்கச்சியே ஒன்றும் தெரியாதவாடா, அவளை ஏமாத்துறேன்னு நினைக்க அப்படித்தானே? யார? உன் தங்கச்சியை நான் ஏமாத்துறேன்? தோலை ஊறிச்சு கூட வேண்டியும். ஆமாம், பின்ன அவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? எங்ககிட்டே நீ கதை கொடுத்த? நீங்கள் நினைக்க மாதிரி தாண்டா உன் தங்கச்சி இருந்தா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்த வேலை அப்படி. நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிய, அனுபவிங்க. இனி உங்ககிட்ட வந்து பேசுறது கஷ்டம் தான்டா. எதுக்கு மாமா அப்படி சொல்கிறீங்க? பேச மாட்டீங்கன்னா என்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்கு பேச மாட்டீங்க? பேசணுமா? பேசிடுவோம். ஏய் சரி இல்லைடா, என் தங்கச்சி பாவம்டா. நான் பாட்டு தானே இருந்தேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பொறுமையாக இருந்திருப்பேன். யார் தேவையில்லாத வேலை பார்த்தது? நீங்கள் தானே. என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த வார்த்தையை எவன் சொன்னான்? சந்தோஷமாக தான்டா இருக்கணும் என் தங்கச்சி. அதுக்காக 1 இல்லை 2 இல்லை 5 வருஷம் வெளுத்து கூட ரசிக்கலா. உனக்கு முதல்ல இன்னும் 2 வருஷம் இருக்க வச்சிருக்கணும்டா, அப்போ தான் நீ சரி வந்திருப்ப. நான் ரெடி தான்டா. ஃப்ரீயான சொன்னா சௌமியிட்ட 2 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் அண்ணன் கூட அனுப்புவோண்டு. உன் தங்கச்சி இங்கே இருக்க சொல்லலாம் பார்ப்போம். ஒரு 2 வருஷம் நான் அங்கே இருக்கேன். சரி இரு. நந்தினி, என்ன மாமா சொல்லுங்க. நீ காலேஜ் முடிக்கணும்டா 2 வருஷம். இங்கேருந்து முடிக்கிறியா? முடிச்சதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன். பிரியாளுக்கு துணைக்கு ஆள் இல்லைலாம். பிரியா ஒத்திர போவான். நீங்கள் 2 பேரும் போங்களேன். முடிச்சதை நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். சரியா? வாங்க, நான் ரூம் கூப்பிட்றேன், நான் வரல. இங்கே சொல்ல நந்தினி, நான் பாம்பே கூப்பிட்டு போகிறது சொல்கிறேன். நீ 2 வருஷம் எங்கள் படிப்பை முடிச்சிரு. அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் நான் அங்கேருந்து வேலை பார்க்கேன். சரியா? இருந்துக்கிறியா? எதுக்கு மாமா இப்படி திடீர்னு சொல்கிறீங்க? திடீர்னு இல்லை, அதுக்கப்புறம் யோசித்தேன். பெரிய தனியாக போகலாம். இப்போ தானே சொன்னீங்க ரூமில் வச்சு நீங்கள் எப்போதும் என் கூட இருக்கணும்னு. நீங்கள் எப்போதும் என் கூட இருப்பேன்னு சொல்ல சொன்னீங்க. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? சரி, பிரியா தனியாக இருப்பேன் நந்தினி வீட்டில். உனக்கு தான் தெரியும்ல. அப்புறம் அவளை தனியாக எப்படி விட்டுட்டு போவேன்? அதுக்கு தான். வாங்க மாமா, நீங்கள் மாற்றி மாற்றி என்கிட்ட பேசுகிறீங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னடா நீங்கள் இருக்க சொல்லுறீங்க. போங்க, நான் வரல எங்கேயுமே. நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கூட தான் இருப்பேன்னு. நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுறீங்க. போங்க, நீங்கள் மட்டும் போங்க, நான் வர மாட்டேன். நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். போங்க. கரஸில் தானே போட்டு தரேன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்லுறீங்க. பிரியாளுக்கும் சேர்த்தே கரஸில் போட்டுடலாம் மாமா. அவளை கூட நம்ம கூட கூப்பிட்டு போகலாம். என்னையும் அவளையும் சேர்த்தே கூப்பிட்டு போகலாம். நீங்கள் இப்போ தானே சொன்னேன் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு. என்னை விட்டுட்டு 2 வருஷம் போகிறேங்கிங்க. இப்போ தான் சொன்னீங்க சந்தோஷமாக இருன்னு, அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்க. நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்கள் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷனே சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுதீங்க. சரி, இப்போ என்ன செய்யணும் சொல்லு. நீ படிச்ச புரிய அப்படி அதை மட்டும் சொல்லு. நான் படிக்கலை, கரஸில் போட்டுதாங்க. வேணா நான் படிக்கேன். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போங்களேன் உங்கள் கூட, நான் அங்கேருந்து படிக்கேன். நீ என் கூட இருந்தால் படிச்சிருக்கியா? படிச்சுக்கிட மாட்டேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் கூட இருந்தால் நான் படிச்சுக்க மாட்டேன் தான். ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிருவீங்களா? அப்போ நான் உட்காந்து படிச்சுக்கிறேன். சரியா? என்னையும் கூட்டிகிட்டு போங்க மாமா. என்ன பாசக்காரங்களா? கேட்டிங்களாடா அந்த தங்கச்சி என்ன பேசுனான்னு? நல்லா காது கொடுத்து கேட்டீங்களா? அந்த அளவுக்கு மாற்றிட்டேன் தங்கச்சப்போ. ஆமாம், நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? உனக்கு தேவையானதை அடம் பிடிச்சி கேளுன்னு சொன்னீங்களா? இப்போ நான் கேட்கட்டேன். என்னை நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். நான் வருவேன். வருவியா? எப்படி வருவேன்? வருவேன், நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நான் தான் கூட்டிகிட்டு போகணுமா? சரி, கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், கூட்டிகிட்டு போகிறீங்களா? இதில் உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் இந்த சந்தேகம் உனக்கு? நீ இல்லாமல் நான் எப்படி போவேன்? போவேனா? நீயே வரமாட்டேனால நான் தூக்கிட்டு போயிடுவேன் உன்னை. மாமா, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே. மாமா, உங்கள் அண்ணன் 2 பேரும் நிற்கணும். வா போ. ஐ லவ் யூ மாமா. இந்த சேட்டை உனக்கு இப்போ தேவையா? சந்தோஷமாக இருக்கலாம், அப்போ நான் சொல்லுவேன். அண்ணன் 2 பேரையும் வச்சுக்கிட்டு நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அடிச்சு போடுங்க. வா போ. அடித்தாலும் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் இருந்தாலும் சொல்லுவேன். சேட்டை ஓவர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். வா. ஆக மொத்தம் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காடா, அது போதும். வா போவோம். அண்ணா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன நான் மாமாட்ட சொன்னேன்னு. சரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் அதை தான் பார்க்க ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா மாமா, நீங்கள் திட்டுறீங்க. எங்கள் அண்ணன் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் படுத்தானுவேன். ஆனால் என்னையெல்லாம் வச்சு ஓட்டுதானுவேன். என்ன நல்லா கிண்டல் பண்ணுங்க என்ன மாமாவை. நீ நல்லா எடுத்து கொடு. போகணுமா போக வேண்டாமா சொல்லு. வா, நேரம் ஆயிட்டு. வீட்டுக்கு வந்து உங்கள் அண்ணன் எல்லாரும் உட்காந்து பேசுவோம். சரியா? சரி மாமா. போமாம்மா.
போவோண்ணா வாங்க மாமா போமா சரி போவோம் வா